நான் உன்னை நம்புறேன் வீர், நீ கவலைப்படாத, நான் பயப்பட மாட்டேன். Wing suit on. Wing suit on. இந்த மலையோட மேக்னெட் ஷீல்ட உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப தாத்தா கிட்ட இருந்து தான் உதவி வாங்கணும். இது அல்ட்ரா மேக்னெட்டிக் ஷீல்ட். இத உன்னுடைய லேசர் பீமால உடைக்க முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். இவ்வளவு பெரிய மலையை எல்லா பக்கத்துல இருந்தோ கவர் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு இடம் ஷீல்ட விட்டு தப்பி இருக்கும். வீர், இங்க பாரு. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஷீல்டு இல்ல. இது ஒரு ட்ரைனேஜ் பைப் மாதிரி தான் தெரியுது. மலைக்கு கீழிருந்து அந்த பக்கம் போயிருக்கு. இந்த பைப் காஞ்சி இருக்கு. அதுல தண்ணி இல்ல. இந்த பைப் வழியா நீ அந்த பக்கம் போக முடியும். டனல் கிராஸ் பண்ணனும்னா ரொம்ப நேரம் எடுக்கும்ல தாத்தா. டனல் கிராஸ் பண்றதுக்காக நான் உனக்கு ஒரு புது கேஜெட் தரேன். வீர், ஜிண்டுவை கூப்பிடு. ஜிண்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவான். ஜிண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்கு போயிருக்கான். அவன் ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணட்டும். இம்லிய காப்பாத்த வேண்டிய வேலை என்னோடது, நான் பாத்துக்கிறேன். வீர், உனக்கு ஒரு லேசர் கட்டர் கொடுத்திருக்கேன். இந்த லேசர் கட்டரால எந்த மெட்டலை வேணாலும் நீ கட் பண்ணலாம். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு தடவை தான் இத பயன்படுத்த முடியும். மறுபடியும் பண்ணா உன்னோட மொத்த எனர்ஜியும் தீந்து போயிடும். உன்னை ரீசார்ஜ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால முக்கியமான அவசியம் இல்லைன்னா அதை பயன்படுத்த வேண்டாம். தேங்க்யூ தாத்தா. டனலை சீக்கிரமா கிராஸ் பண்றதுக்காக ஸ்லைடிங் வீல்ஸ கொடுத்திருக்கேன். அத சரியான நேரத்துல புத்திசாலித்தனமா நீ பயன்படுத்தினா டனலை ஃபுல் ஸ்பீட்ல நீ கிராஸ் பண்ண முடியும். தேங்க்யூ தாத்தா. ஆல் தி பெஸ்ட் வீர். ஸ்லைடிங் வீல் ஆன். Sliding wheel on. ஹே ரோபோ பாய், இதெல்லாம் என்னது? நீங்களும் தூரமா தள்ளி போங்க. வீர், மத்தவங்களை காப்பாத்துறத நிறுத்து. முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாரு. உன்னோட ஜெட் பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீ ஏன் பவருக்குள்ள வந்துருவ. ரோபோ பாய் காப்பாத்து. என்னாலயே இதுல இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஏதோ ஒரு சக்தி என்ன உள்ள இழுத்துட்டு போகுது. அட ரோபோ பாய், ஏதாவது பண்ணு. அங்கிள், நான் உங்களோட காருக்கு மேல இருக்கேன். நான் எப்ப சொல்றேனோ அப்ப முழு ஆக்சிலேட்டர் கொடுத்து காரை முன்னாடி இழுங்க. ஓகே ரோபோ பாய். ஃபுல் ஸ்பீட் ஆன். ஃபுல் பவர் ஆன். Full powerனால பேட்டரி டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்கு. நோ ப்ராப்ளம். ஃபுல் பவர் ஆன். Full power on. ரோபோ பாய், ரோபோ பாய். தாத்தா தாத்தா, வீர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பிளாக் சர்க்கிள் அவனை உள்ளே இழுத்துக்குச்சு. பிளாக் சர்க்கிளா? அது என்னது? கொஞ்சம் விவரமா சொல்றியா? ஜிண்டு, ஜிண்டு, வீர் பெரிய ஆபத்துல இருக்கான். சீக்கிரம் வா. நில்லு ஜிண்டு, என்னால ஓட முடியல, மூச்சு வாங்குது. ப்ளீஸ் சீக்கிரம் என் கூட வா. இப்பவே உனக்கு ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரேன். அட
அட ஏன் ஞாபகம் நல்லா தான் இருக்கு. இவனுக்கு தான் ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரணும். டாங்கி அவர்களே, தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க ஏன் என்ன பின் தொடர்ந்து வரீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க ஏன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? சுல்புல், நம்ம எப்படி இங்க வந்தோம்? நீ கூட வேலையெல்லாம் பாக்குற, நீ எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற? சுல்புல் சொல்லு. கேட்க மாட்டியா பின்ன? நான் உன்னை கேட்க வேண்டியது நீ என்ன கேக்குற? ஜிண்டு, சுல்புல், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீர மேட் மேக்ஸ் பிளாக் சர்க்கிள் மூலியமா உள்ள இழுத்துட்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிண்டுவோட மெமரி பவர் போயிடுச்சு. நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனோட மெமரியை திரும்ப கொண்டு வந்துட்டேன். உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது? இப்படி மரத்துல கிக் விட்டேன். சரி, எல்லாரும் வரீங்களா? நம்ம வீர்கிட்ட போகலாம். அக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் கிக்கடம் திக்கடம் தம் தமாதம். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் இங்கே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இம்லி, சுல்புல், கீழே குனிங்க. லேசர் ஸ்கிரீன் ஆன். Laser screen on. என்னோட லேசர் ஸ்கிரீனால அந்த மிசைலை தடுத்து நிறுத்த முடியல. வேற ஏதாவது பண்ணி ஆகணும். ஃபுல் ஸ்பீட் ஆன். Full speed on. விங் சூட் ஆன். Wing suit on. Oh no! இந்த தடவை நீ தப்பிச்சிட்டா. ஆனா திரும்ப திரும்ப உனக்கு லக்கு இருக்காது வேர். தாத்தா, நான் அந்த திருவிழாக்கு போயிட்டு அந்த ஜெயிண்ட் வீல்ல சுத்தணும். அம்மாடி இம்லிக்கண்ணு, ஒவ்வொரு சண்டேவும் இங்க திருவிழா நடக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்க பாருமா, அந்த திருவிழாவோட மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சரியா? ஓகே, தேங்க் யூ தாத்தா. வீர் வாயே, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் சுத்திட்டு வரலாம். உனக்கு பசிக்கலன்னா நீ சாப்பிடாத. ஆனா என்ன கொஞ்சம் கேரட் சாப்பிட விடு. இம்லி கண்ணா, முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுமா, அதுக்கப்புறமா ஜெயிண்ட் வீல்ல சுத்தலாம். சரியாடா கண்ணா? அங்க பாரு, பாட்டி எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க. இவர்தான் என்னோட உண்மையான நண்பர். நண்பர்களே, ப்ளீஸ் வந்து ஃப்ரீயான கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வாங்குற இந்த கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் வரைக்கும் வரும். இது எங்க வீட்டு சிலிண்டரோட ப்ரமோஷன் ஆஃபர். என்னது 5 மாசமா? ஆமாங்க, கரெக்ட் தான். நான் சொன்ன மாதிரி 5 மாசத்துக்கு வரலனா ஒரு சிலிண்டர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். வீர், வீர், இந்த இடத்துல இவ்ளோ கேரட்ஸ் இருக்கு. ஆனா இவ்ளோ கேரட்ஸ் எங்க இருந்துப்பா விழுந்துச்சு? நான் என் வீட்டுக்காக தான் இவ்ளோ கேரட்ஸையும் வாங்கிட்டு போனேன். ஆனா என்னோட கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. எல்லா கேரட்டும் கீழே விழுந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு தொட்டிங்க, அவ்வளவுதான் உங்க 3 பேருக்கும். இவ்ளோ கேரட்ஸ் என் முன்னாடி இருக்கு, நான் சாப்பிட கூடாதுன்னா எப்படி? சுல்புல், பண்டியோட கேரட்டை சாப்பிடாத. நான் உனக்கு கடையில இருந்து வாங்கி தரேன். பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போட்டோம். இது இப்போ கீழே விழுந்துருச்சு. எனக்கு இப்போ இது யூஸ் ஆகாது. வீர், பண்டி ஸ்கூல் ட்ரெஸ்ல தானே இருக்கான். நமக்கு பின்னாடி அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ல தானே வந்துட்டு இருந்தான். அவன் மார்க்கெட்ல இருந்து ஒன்னும் வரலையே. அப்படி இருக்கும் போது அவன் கையில கேரட் எப்படி வந்தது? எனக்கு என்னமோ அவன் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஸ்கூலுக்கு போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஃபெதர் 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 ஆஃப் ஆல் த வெதர். ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எனக்காக தயாரிச்சு கொடு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி சைக்கிளை யாரும் பார்த்து இருக்கவே கூடாது. வீர் வா என் கூட வந்து சைக்கிள் ரேஸ் பண்ணு. என்கிட்ட சைக்கிள் இல்ல. ஆனா உன்கிட்ட கழுததான் இருக்குல்ல. ஏய் இங்க பாருமா இம்லி, நீயாச்சும் என் கூட ரேஸுக்கு வருவியா? வீர் தான் பயந்து போய் ஒதுங்குறானே. இவன் கிட்ட எப்படி இந்த மாதிரியான சூப்பர் சைக்கிள்லாம் வந்தது? இவன் வீட்ல இருந்து நடந்து தானே வந்தான். ரொம்ப தான் அவன் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறான். அவங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்கலாம். ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். எனக்கு மிஸ்டர் கக்கடோட டூப்ளிகேட் பண்ணி கொடு. அப்புறம் வீர நான் ஒரு வழி பண்ணிடுவேன். இங்க வாங்க. வீர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பண்டி மாதிரியான ஒரு நல்ல ஒழுக்கமான அறிவாளியான பையன் கிட்ட வம்புக்கு போவ? ஒழுங்கா காதப்புடி. சார் சார் இவன் உங்ககிட்ட போய் சொல்றான். நீயும் காதப்பிடி. நீ வீர் மாதிரியான ஒழுக்கமே இல்லாத வால்தனம் பண்ணக்கூடிய குறும்புக்காரன் கூட ஃப்ரெண்டா இருக்க. சார் ஆனா சார் இம்லி சார் கூட ஆர்கியூ பண்ணாத. அவர் சொல்றத மட்டும் நம்ம இப்ப செஞ்சா போதும்.